பாண்டி என்ன நக்கலா? ஏண்டா அவன் இது வரைக்கும் ஒத்த ரூபாய் சம்பாரிச்சது இல்ல, இவன் தாலி வாங்குறானா? டேய், நீ மதினியை கல்யாணம் பண்ணும்போது நீயா சம்பாதிச்சு தாலி வாங்கின? என் பேத்திக்கு நான் இருக்கேன், நான் வாங்கி கொடுத்தேன். அவன் என் பேரன். அப்ப ஜீவா உங்க பேரன் இல்லையா? யாரு இவனா? இவன் வேண்டாவனையா இங்க வந்து பிறந்துட்டான். இவனை கட்டிக்கிட்டோன்னு நீ சபையில எல்லாம் பேசாத, உனக்கு அந்த உரிமையே கிடையாது. ஏன் இல்ல? ஆ? யாரு அவ? ஏன் பொண்டாட்டி, அவளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இப்ப பிரச்சனை தாலி தானே, நான் வாங்கி தரேன். நிறைய காசு இருக்கா சுமதி? இருந்தாலும் நீ தான் செய்யணும். உன் மருமவனை நம்புனா உன் பொண்ணு அடுத்தவன் வாங்கி கொடுத்த தாலியை தான் கட்டிக்கணும். அத்தை, நீங்க எதுவும் வாங்க தேவையில்ல. மீனாட்சிக்காக நான் வாங்குறேன். ஜீவா, அதெல்லாம் எப்படியும் 1 லட்சத்துக்கு மேல ஆகும். ஏமா, நீ எந்த ஊர்ல இருக்க? 1 லட்சமா? 2 லட்சம் கிட்ட ஆகும். எத்தனை லட்சம் வேணாலும் ஆகட்டும், நான் வாங்கிட்டு வரேன். மாப்பிள, உன் கோவம் நியாயமானதான் மாப்பிள. இருந்தாலும் என்ன செய்யறதுன்னு தெரியலையா? மாப்பிள்ள, தாலி பிரித்து கோக்கும்போது பொண்டாட்டிக்கு தங்கத்தாலி கூட வாங்கி கொடுக்காத நிலைமை ஒரு ஆம்பளைக்கு நடக்கிறது கஷ்டம்தாயா. ஆனவனு மாப்பிள, எப்படியோ இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு தாலியெல்லாம் வாங்கணும்னா ஒரு 2 லட்சமாவது தேவைப்படும்யா. பேசாம நம்ம யாருக்கையா வட்டிக்கு வாங்கிடலாம். ஏய், வட்டிக்கு வாங்கி தாலி வாங்கினு தெரிஞ்சுட்டு வச்சுக்கோ, மீனாட்சி என்ன கேவலமா பாப்பாயா. அப்ப என்னதான் செய்யணுன்ற? நானே தான் சம்பாதிக்கணும். சரிதாயா, ஆனா அதுக்கு பல வருஷம் ஆகுமே. மாப்பிள, பல ஆடி 18 வந்துட்டு போவோம் மாப்பிள, பரவாயில்லையா? ஏய், என்ன கிண்டல் பண்றியா? ஏதாவது நடக்கிற மாதிரி காரியத்தை சொல்வியா? ஒரே நாள்ல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம், எப்படியா சாத்தியம்? அதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நாங்க சம்பாதிக்க மாட்டோமா? எதுக்கு மதுரைக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம்? ஒரே நாள்ல 2 லட்சம் சம்பாதிக்கிறதெல்லாம் முடியாத காரியமா? ஏதாவது ரூட் இருக்கும்ல? அப்படி சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சிருக்கோமா இல்ல சாப்பாடு கடை தான் வச்சிருக்கோமாயா? அப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னால அதுக்கெல்லாம் பல மாசம் ஆவியா. ஏய், சும்மா கிண்டல் பண்ணாம உருப்படியா ஐடியா ஏதாவது கொடுங்கய்யா. நம்ம தகுதிக்கு ஒரே நாள்ல 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது நடக்காத காரியம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. அதனால தங்கத்தாலிக்கு ஆசைப்படாம பேசாம மஞ்ச கிழங்கே வாங்கி கொடுத்துட்டோம்னா? ஏய், யார் மஞ்சள் கிழங்கு வாங்கி கொடுக்க நான் சவால் விட்டு வந்தானா? தங்கத்தாலி இல்லாம போய் நின்னா அந்த வீட்டுல எனக்கு மரியாதையா இருக்காதியா. இப்ப மட்டும் மரியாதை இருக்கா என்ன? டேய், சொல்லு சகோ. டேய் இந்தா வச்சுக்கோ. எதுக்கு? இதை வச்சு தாலியை வாங்கிடுறா. ஏய், என்னையா அது? டேய், சத்தம் போடாதடா, யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த பணம் சரக்கு எடுக்கிறதுக்காக வச்சிருந்தேன். பரவாயில்ல, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன், நீ வச்சுக்கோ. வேணாமா, நான் வேற ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன ஏற்பாடு? கள்ளழகர் நற்பணி மன்றம் சிலம்பம் போட்டி நடத்துறாங்க, அதுல கலந்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2 லட்சம் ரூபாயா. அதுல ஜெயிச்சு தாலி வாங்கிட்டு வரேன். டேய், உனக்கு தைரியம் ஜாஸ்தியா இல்ல அறிவு கம்மியா? அந்த போட்டியில யார் யார் கலந்துப்பாங்கன்னு தெரியுமா? 10 வருஷம் 20 வருஷம் சிலம்பம் கத்துக்கிட்ட வாத்தியார் வருவாங்க. நீ எப்படிடா அவங்க கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்? நான் யாரையும் தோக்கடிக்க போறதில்ல, என் நிலைமை தான் ஜெயிக்க போறேன். நம்பிக்கை இருக்கிறது நல்லதுதான்டா, ஆனா அந்த நம்பிக்கைக்கும் ஒரு எல்லை இருக்குடா. நான் ஜெயிப்பேன்யா. மீனாட்சி கழுத்துல நான் சம்பாதிச்ச தாலி ஏறணும். அப்பதான் பேசுனதெல்லாம் கேட்டல. நான் இதை செய்யலன்னா
ஆயுசுக்கும் எனக்கும் மீனாட்சிக்கும் மரியாதையே இருக்காதியா. டேய் அதெல்லாம் எனக்கு புரியுதுடா. ஆனா நீ சின்ன வயசுல எப்பயோ கத்துக்கிட்டது பிராக்டிஸ் கூட இல்லாம போய் கலந்துக்கிட்டா உயிர் போயிடும். ம். டேய் அப்புறம் இந்த தாலி வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. டேய் என்னடா பேச்சு பேசிட்டு இருக்க? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? நல்ல வார்த்தை பேசுறதால உண்மை மாறிடுமா? நான் ரியாலிட்டிய பேசுறேன்டா. இவர் போய் சிலம்பம் போட்டியில ஜெயிப்பாரா, 2 லட்சம் பிரைஸ் அடிப்பாரா, தாலி வாங்குவாராம். கேட்கவே சிரிப்பா இருக்குல்ல? என்னடா இவ்வளவு இலக்காரமா பேசிட்டு இருக்க ஜீவாவ? டேய் அவன் நம்ம தம்பிடா, நம்ம கூட பிறந்தவன்டா அவன். ஏய், இவெல்லாம் கூட பிறந்தவன் சொன்னா நமக்கு தாண்டா அசிங்கம். காலையில 5 மணிக்கெல்லாம் கம்பு எடுத்துட்டு எங்க போற? இன்னைக்கு உன் கழுத்துல நான் சம்பாதிச்சு வாங்கின தாலி ஏறும். திருட மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன், யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன். என் சொந்த முயற்சியால நான் தாலி வாங்கிட்டு வருவேன். அந்த சிலம்பம் போட்டியில கலந்துக்க போற அதானே? உனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கவும் நான் ரெடியா இருக்கேன். எனக்காக எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே உன் காசுல எனக்கு தாலி வாங்கிட்டு வந்தாலும் அது நிரந்தரமா என் கழுத்துல இருக்க போறதில்ல. இன்னும் 3 மாசத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போக தான் போறேன். அதனால நீ இவ்ளோலாம் பண்ண வேண்டாம். நான் மஞ்ச கைத்தே கட்டிக்கிறேன். நான் தாலியை வாங்கிட்டு வருவேன் மீனாட்சி. அது கடைசி வரைக்கும் உன் கழுத்துல தான் இருக்கும். டேய், நீ கத்துக்கிட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப போட்டியிலலாம் போய் எப்படிப்பா கலந்துப்ப? அப்படியே கலந்துக்கிட்டாலும் ஜெயிக்கிற அளவுக்குலாம் உன்னால ஆட முடியாதுப்பா. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குமா? வேணாம் தம்பி, எதுக்கு இதெல்லாம்? இந்த தாலி தானே, அது நம்ம எப்படியாவது பார்த்துக்கலாம். இல்லத்த, என் பொண்டாட்டி கழுத்துல நான் சொந்த காசுல வாங்கின தாலி தான் இருக்கணும். ஜீவா, நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறது சந்தோஷம்தான்ப்பா. அதுக்கு இதுதான் வழியா? இதுக்கு வேற எதுவும் வழி இல்லையாப்பா? கொஞ்சம் லேசா கம்பி எங்கேயாவது பட்டாலும் பெரிய விபரீதத்துல கொண்டு போய் விட்டுடும் ஜீவா. ஐயோ தம்பி தம்பி, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் தம்பி. நான் பேங்க்ல கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். என்கிட்ட நகையும் இருக்கு. தாலி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது அத்தை. நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். நான் ஜெயிச்சு தாலியோட வருவேன். கோவில் ஆக வேண்டிய எல்லா வேலையும் நீங்க பாருங்க. நான் ஜெயிச்சுட்டு வரேன்.